ஒரு எளிய மனிதருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தால் அதனை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நடிகர் மோகன். காரணம் 1977ஆம் ஆண்டு பாலு மகேந்திராவின் கோகிலா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம்தான் ஒரு நடிகராக அறிமுகமானார் மோகன். அந்த திரைப்படத்தில் சிண்டிகேட் வங்கியில் பணியாற்றும் வங்கி ஊழியர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தவர் யாரும் நம்ப முடியாத வகையில் அதற்கு முன்பாகவே சிண்டிகேட் வங்கியில் ஒரு ஊழியராக பணியாற்றிக் கொண்டுதான் இருந்தார். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட மோகன் படித்து முடித்த பின்பு வங்கியில் ஊழியராக வேண்டும் என்ற ஆசையில் சிண்டிகேட் வங்கியில் தேர்வு எழுதியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று சிண்டிகேட் வங்கியின் ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த போதே சினிமா வாய்ப்புகளும் வர ஆரம்பித்திருக்கிறது. மிகப்பெரிய சினிமா வாய்ப்பு அந்த நேரத்தில் கைக்கு வந்தாலும் தான் பார்த்து கொண்டிருந்த வங்கி வேலையை விடாமல் கோகிலா திரைப்படத்தில் நடித்தார். அவர் நடித்த முதல் திரைப்படமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்து பின் நாட்களில் பல பட வாய்ப்புகளை பெற்றார் மோகன். பிற்காலங்களில் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொண்ட பின்னே தான் பார்த்துக் கொண்டிருந்த வங்கி வேலையை விட்டாராம் மோகன்.